அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் சுமார் 2,24,00,000 குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் 1 கோடி பெண்களை இலக்காக கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் அரசு அறிவித்த தகுதி பட்டியலில் 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் வந்தனர். 1,63,00,000 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் முதற்கட்டமாக 1,06,52,000 பேர் இணைக்கப்பட்டனர். பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது சுமார் 1,15,00,000 பேர் பயனாளர்களாக உள்ளனர். ஆண்டு வருமானம் 2,50,000 லட்சம் ரூபாய்க்கு கீழ் உள்ள குடும்பங்கள், 3,600 யூனிட்டுக்கு குறைவாக உள்ள மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் என அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வந்தவர்களின் பெயர்களும் பயனாளர்களின் பட்டியலில் இடம்பெறாமல் உள்ளது. சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அனைவருக்கும் உரிமை தொகை என்று அறிவித்துவிட்டு இது நிலைமையை காரணம் காட்டி பாதி பேருக்கு இல்லை என்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் திமுக அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் என அனைவரையும் பெண்கள் சூழ்ந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்புகின்றனர். இதை உணர்ந்து கொண்டு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விண்ணப்பித்த அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்காக செல்லும் உதயநிதி ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பித்த 1,63,00,000 பேரும் பயனாளர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று கூறியுள்ளார். தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் தேர்தலுக்கு பிறகு இதுவரை விண்ணப்பிக்க தவறியவர்கள் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.